பிரமிக்கத்தக்க காரியம் அப்படின்னு சொன்னால் அதை விட ஆழமாக ஆண்டவனை கொண்டு போகிறாரு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான காரியங்கள், பிரமிக்கக்கூடிய காரியங்கள், அப்படி ஸ்டன்னாகி நிற்கக்கூடிய காரியங்கள். இப்படி எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த காரியம் நடந்துச்சு, இவர் இந்த காரியம் ஆண்டு எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 16வது வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவன் திறந்தபோது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாரும் கண்டறிஞ்சுதாங்களா, பிரமித்தார்கள். அல்லேலூயா. இந்த பிரமிப்பு நமக்கு நடக்க போகுது. இந்த பிரமிப்புக்கு நேராக ஆண்டவரோட ஆசீர்வாதமாக கொண்டு போகிறாரு. இதுவரைக்கும் நம்ம வேண்டிய காரியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கலாம், வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிக அதிகமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கண்டாயம் செய்வார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றம், பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை குடும்பத்திலே ஆண்டவர் செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை எங்களுடைய தொழில் நிர்வாகங்களிலே ஆண்டவர் செய்வார். பிரமிக்கத்தக்க காரியங்களை